अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் அன்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள திவ்யதேசமான திருத்தங்கா என்கிற திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற தீப பிரகாஷர் என்கிற எம்பெருமானை துதித்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் சரணாகதி தீபிகா என்கிற ஸ்தோத்திரம். அதில் முதல்ல அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அருளி செய்கிறார். அந்த திவ்யதேசம் அங்கேதான் வேதாந்த தேசிகன் அவதரித்தார். அதனால் அவருடைய அவதார ஸ்தலமுமான திவ்யதேசம் அது. இந்த திவ்யதேசத்தை குறித்து 59 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இது. மிக அதிகமான காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களிலே மிக அதிகமான ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரம் இதுதான் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது நாம் 12வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இதில் எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகிறார். எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன், ஞானிகளெல்லாம் அவனை எப்படி அனுபவிக்கிறார்கள், அவன்தான் நமக்கு எல்லா உறவுமானவன் என்று அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்படியே உபநிஷத்திலே சொல்லப்பட்ட விஷயம், அதை அப்படியே இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஸ்வாம் மாதரஞ்ச பிதரம் சகஜம் நிவாசம் சந்தஸ் சமேத்ய சரணம் சுகிருதம் கதிஞ்சா நிஸ்ஸீம நித்ய நிரவத்ய சுகப்பிரகாசம் தீபப்பிரகாச சவிபூதி குணம் விஷந்தி. எம்பெருமானே நீயே தாய், துவாம் மாதரம் பிதரம் ச, நீயே தந்தையுமாவாய். திருவரங்கத்துள்ளோங்கும் ஒளிவுளார் சாமே என்னே தந்தையும் தாயுமாவார் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்தார். சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். அந்த ஆழ்வார்களை அடியொற்றி இங்கே பகவானை என்ன சொல்லுகிறார்? துவாம் மாதரம் பிதரம். அதற்கு மேலே சகஜம் என்று சொன்னால் என்ன? உடன் பிறந்தவன். சகஜாயத்தே என்று உடன் பிறந்தவனும் நீதான். நிவாசம் இருப்பிடமும் நீதான். அதற்கு மேலே அப்படிப்பட்ட உன்னை நீ எப்படிப்பட்டவன்? சரணம் சுகிருதம் கதிம் சா என்று நண்பனாயும் இருக்கிறான், நமக்கு அடையப்படும் இடமாயும் இருக்கிறான், அடைக்கலமாயும் இருக்கிறான் என்று எல்லா விதமாயும் அவன்தான் இருக்கிறான். அப்படியே உபனிஷத்து சொல்லுகிறது. மாதா பிதா பிராதா சுகுர்கதிர் நாராயணா. மாதா பிதா பிராதா சுகுர்கதி நிவாசா சரணம் நாராயணா என்று சுபாலோபனிஷத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா. அந்த அர்த்தத்தை அப்படியே இங்கே தெரிவிக்கிறார். துவாம் மாதரம் ச பிதரம் சகஜம் நிவாசம். அப்படிப்பட்ட உன்னை சந்தஹா சரணம் சமேத்ய, அப்படிப்பட்ட உன்னை சரணமடைகிறார்கள் சந்தஹா ஞானிகள். சுகிருதம் கதிம், சுகிருத்தாயும் கதியுமாயும் இருக்கிற உன்னை அவர்கள் சரணம் அடைகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலே அந்த எம்பெருமானுக்கு இன்னும் பெருமை இருக்கிறது. அந்த பெருமைகளெல்லாம் என்ன சொல்லுகிறார்? எப்படி சொல்லுவார்? நிஸ்ஸீம நித்ய நிரவத்ய சுகப்பிரகாசம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? நல்ல ஞானத்தையும் பிரகாசத்தையும் உடையவனாய் இருக்கிறான். அதாவது ஞானம் ஆனந்தம் இரண்டும் அவனுக்கு எப்பொழுதும் உண்டு. அது சுகப்பிரகாசம் என்று சுகம் என்னால் ஆனந்தம், இந்த இடத்துல பிரகாசம் என்கிறது ஞானத்தை சொல்லுகிறது.
அது எப்படிப்பட்டது என்று கேட்டால் நிச்சீம நித்திய நிரவத்திய. அந்த ஞானானந்தங்கள் எப்படிப்பட்டவை? நிச்சீமம் எல்லையில்லாதவை, நித்தியம் எப்பொழுதும் உள்ளவை, நிரவத்தியம் தோஷமே இல்லாதவை, குற்றமே கலவாதவை. அப்படிப்பட்ட ஞானானந்தங்களை உடையவன். அதற்கு மேலே அவன் இன்னும் என்ன பண்ணுகிறான் என்னால் சவிபூதி குணம், என்னால் உபய விபூதி, அதாவது விபூதிகள் குணங்கள் இவற்றையெல்லாம் கூட ஆளப்படுபவனாக அந்த எம்பெருமான் இருக்கிறான் என்று அந்த சந்தகா விசந்தி, ஞானிகள் உன்னை அனுபவிக்கிறார்கள். ஞானிகள் எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறார்கள்? அவனை தாயாக, அவனை தந்தையாக, அவனை உடன் பிறந்தவனாக, அவனை இருப்பிடமாக, அவனை சுகுர்த்து நண்பனாக, அடையப்படும் இடமாக, கதியாக என்றெல்லாம் சொல்லி, அது மட்டுமல்லாமல் அந்த எம்பெருமான் ஞானானந்தங்கள் எல்லையில்லாத எப்பொழுதும் இருப்பதாய் குற்றமே இல்லாததான ஞானானந்தங்களை உடையவனாய், இன்னும் விபூதி பெரிய செல்வங்கள், அதற்கு மேலே குணம், இவற்றையெல்லாம் உடையவனாக தீப பிரகாஷ சந்தகா துவாம் விசந்தி. அப்படிப்பட்ட தீப பிரகாசனே உன்னை அப்படி ஞானிகளெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? மற்ற எல்லா தெய்வங்களை காட்டிலும் இவனுக்கு உண்டான பெருமை வேறு யாருக்கும் கிடையாது. ஒருவன் பிறக்கிற பொழுதே இவனுடைய கட்டாட்சம் பட்டுவிட்டதானால் அவன் நல்ல சாத்விக குணமுடையவனாய் இருக்கிறான். ஏன்னா வேதங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னால், பிரம்மா என்கிறவன் ராஜச குணத்தை உடைய தேவதை, சிவன் என்பவன் தாமச குணத்தை உடைய தேவதை, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு அவன் சாத்விக குணத்தை உடைய சத்வகுணத்தை உடைய தேவதை என்று சொல்லியிருக்கிறது. புராணங்களை பற்றியெல்லாம் சொல்லப்படுகிற பொழுது கூட 18 புராணங்கள், இந்த 18 புராணங்களே 6 புராணங்களாக 3-6 புராணங்களாக வகுத்தார்கள். அதை பற்றி சொல்லுகிற பொழுது எஸ்மின் கல்பேத்து எத்புரோக்தம் பிரம்மணா புரா விதுகு என்று பிரம்மாவுக்கு எந்தெந்த சமயத்தில் எந்த குணம் தலையெடுத்ததோ அந்தந்த சமயத்தில் அந்தந்த புராணங்களை தெரிவித்தான். அவனுக்கு ராஜசுகுணம் தலையெடுத்த பொழுது ராஜசேஸ்வத கல்பேஷு மகாத்மியம் ஸ்வமகாத்மியம் அதிகம், தன்னுடைய மகாத்மியம் பிரம்மபுராணம் பிரம்மாவை பற்றின புராணங்களையே சொன்னான். பிரம்மா தன்னுடைய அதாவது ராஜசுகுணம் தலையெடுத்த பொழுது அக்னேசிவசிய மகாத்மியம் தாமசேஷு பிரகீர்த்தியதே என்று அக்னி சிவன் முதலானவர்களுடைய பெருமைகளை தாமச குணம் தலையெடுத்த காலத்திலே பிரம்மா சொன்னான். ஏனென்றால் அந்த தேவதைகள் தாமச குணங்களை உடையவை. சாத்விகேஷு கல்பேஷு மகாத்மியம் அதிகம் ஹரே என்று சத்வகுணம் தலையெடுத்த பொழுது பிரம்மா சொன்ன புராணங்கள் தான் சாத்விக புராணங்கள். விஷ்ணு புராணம், பத்ம புராணம், இவைகளெல்லாம் பாகவத புராணம், இவைகளெல்லாம் சாத்விக புராணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. வராக புராணம், கருட புராணம், இதெல்லாம் சாத்விக புராணம். ஆயினால அந்த சமயத்தில் அதாவது எந்தெந்த தேவதைகளுக்கு எந்த குணம் இருக்கிறதோ அந்த குணம் தலையெடுத்த பொழுது அந்த தேவதையை பற்றி சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இந்த தெய்வங்களுக்கு உண்டான குணங்கள் எல்லாம் இதிகாச புராணங்களிலேயே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த விஷயத்தைத்தான் இந்த இடத்துல எடுத்து சொல்லுகிறார். எந்தெந்த தேவதை எப்பொழுது அப்படி பார்க்கிறதோ அது பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்கிறவனுக்கும் அந்தந்த குணங்கள் அதிகமாக இருக்கின்றன என்கிற அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஜந்தோரமுஷ்ய ஜனனே விதிசம்பு திருஷ்டௌ ராகாதினே வரஜசா தமசா ச யோகः துவைபாயன பிரபృతயः த்வதபேக்ஷிதானாம் சத்வம் விமுக்தி நியதம் பவதீத்யுஷந்தி. துவைபாயன பிரபృతயः, துவைபாயனர் என்னால் வேதவியாசர். அதாவது வேதவியாசர் அவர் ஒரு மத்ஸ்யகந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மீனவ பெண். அவளுக்கு பராசரர் என்கிற மகர்ஷி அவர் வந்தபொழுது அவருக்கு படகை செலுத்தி அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை பண்ணினாள் என்கிறபடியினாலே இந்த பராசரர் மிக மிக மகிழ்ந்து அவளுக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஞானத்தை உடைய ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று அனுகிரகம் பண்ணினார். அந்த அனுகிரகத்தாலே அவளுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த வேதவியாசர். ஆனால் அவள் என்ன பண்ணினாள், அந்த குழந்தையை ஒரு தீவிலே விட்டாள். அதனால் அந்த குழந்தைக்கு துவைபாயனர் என்று பெயர் ஏற்பட்டு விட்டது. துவீபம் என்னால் தீவு, துவீபத்திலே விடப்பட்டபடியினாலே துவைபாயனர் என்று இப்படி சொல்லுகிறார்கள். சரி, அந்த அந்த துவைபாயனர் என்பது வேதவியாசரை சொல்லக்கூடியது.
துவைபாயன பிரபுதையா. வேதவியாசர் முதலானவர்களெல்லாம் பகவானே உன்னை பற்றி இப்படி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். ஜந்தோஹோ அமுஷ்ய ஜனனே. ஒரு ஜந்துவானது பிறக்கிற காலத்திலே அது என்ன ஆகிறது என்று கேட்டால், விதிசம்பு திருஷ்டவ், விதி என்கிற பிரம்மாவாலேயோ சம்பு என்கிற ருத்ரனாலேயோ பார்க்கப்பட்டால் என்ன ஆகும் என்று கேட்டால், ரஜசா தமசா சயோகா. அந்த குழந்தைக்கு முறையே ரஜோகுணமோ தமோ குணமோ ஏற்படும். பிறக்கிற பொழுதே பிரம்மாவாலே பார்க்கப்பட்டால் அந்த குழந்தை ரஜோகுணம் உள்ள குழந்தையாக பிறக்கும். ரஜோகுணம் என்னால் கோபம் குரோதம் முதலான அந்த குணங்களுக்கு ரஜோகுணம் என்று பெயர். அதுக்கு மேலே சம்பு ருத்ரனாலே பார்க்கப்பட்டால் அது தமோ குணம் உள்ளதாக பிறக்கும். தமோ குணம் என்னால் தூக்கம் சோம்பல் முதலான குணங்கள், அதெல்லாம் தமோ குணம் என்று சொல்லுவார்கள். அது சொல்கிறார். ஏன்னா இவர்கள் பார்த்தால் அது ஒட்டி கொண்டு விடுமா என்ன அந்த குணம்? என்னால் ராகாதினேவா சொல்லுகிறார். எப்படி சாயம் எப்படி ஒரு இடத்துல ஒட்டி கொள்ளுகிறதோ அதுபோல இந்த குணங்களும் ஒட்டி கொண்டு விடுகிறது இவர்கள் விஷயத்திலே என்று சொல்லுகிறார். அப்படித்தான். அதனால் அவர்கள் இருவரும் பார்த்தால், குழந்தை பிறக்கிற பொழுதே பிரம்மாவாலே கட்டாட்சிக்கப்பட்டால் அது ரஜோகுணம் உள்ள குழந்தையாய், ருத்ரனாலே கட்டாட்சிக்கப்பட்டால் அது தமோகுணமுக்குள்ளையாக பிறக்கிறது. ஆனால் துவதபேட்சிதானாம் சத்வம் விமுக்தி நியதம் பவதி. எம்பெருமானே உன்னாலே ஒருவேளை அந்த குழந்தை கடாட்சிக்கப்பட்டதானால், பிறக்கிற பொழுதே கடாட்சிக்கப்பட்டதானால் அது என்ன பண்ணுகிறது? சத்வம் பவதி, சத்வகுணத்தோடு கூடியதாக இருக்கிறது. சத்வகுணம் என்கிறது எப்படிப்பட்டது? விமுக்தி நியதம், நமக்கு மோட்சத்தையே அளிக்க வல்லது அந்த சத்தியகுணம், சத்வகுணம். அது இதை நான் சொல்லவில்லை. இதி துவைபாயன பிரபுதையா உஷந்தி. வேதவியாசர் முதலானவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதனா சாத்விகஸ்து விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்கிறது பிரமாணம். ஜாயமானம் ஹி புருஷம், எவன் ஒருவன் பிறக்கிற பொழுதே அவன் மதுசூதனா பஷ்யேத், மதுசூதனான பகவான், பரமாத்மாவான பகவான், அவன் எவனை பார்க்கிறானோ சகாயேவ சாத்விகா பவதி, அவன்தான் சத்வகுணத்தை உடையவனாக ஆகிறான், அவன்தான் மோட்சார்த்த சிந்தகனாக இருக்கிறான் என்று இப்படி அந்த பிரமாணங்கள் வேதவியாசர், இது கூட வேதவியாசர் சொன்ன ஸ்லோகமாகவே இருக்கலாம். அதனால் என்ன துவைபாயன பிரபுதையா உஷந்தி இப்படி சொல்லுகிறார்கள். மற்ற தெய்வங்களாலே கட்டாட்சிக்கப்பட்டால் தாழ்ந்த குணங்கள் ஏற்படுகின்றன பகவானே, ஆனால் உன்னாலே கட்டாட்சிக்கப்பட்டால் தான் அவனுக்கு உயர்ந்த மோட்சத்தையே அடைய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் அவனுக்கு உண்டாகிறது என்று இப்படி அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு உண்டான பெருமை. பிறக்கிற பொழுதே எம்பெருமான் கட்டாட்சித்து விட்டானால் நிச்சயமாக அவன் நன்மையை உடையவனாய் இருப்பான். உலகத்திலே கூட எத்தனையோ பேர் பார்க்கிறோம், ஒரே குடும்பத்திலே பிறந்தவர்களாக கூட பார்க்கிறோம். பார்க்கிற பொழுது சில பேருக்கு மட்டும் இப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகிறது, மற்றவருக்கு உண்டாகவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் உடனே பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள்? எல்லாம் பிறக்கிற பொழுதே பகவானுடைய கட்டாட்சம். ஜாயமானம் இஹ புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதனா என்று. அது மதுசூதன். ஆனால் யாரை பார்ப்பான் மதுசூதனன் என்று கேட்டால் அவனவன் தன்னுடைய வினைப்பயன் காரணமாக எவன் நல்ல கர்மங்களை செய்திருக்கிறானோ அவனைத்தான் எம்பெருமான் பார்ப்பான். புண்ணியசாலி தான் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பிறக்கின்ற பொழுதே பெறுவான் என்று கூட நாம் அப்படி கொள்ளலாம். ஆயினாலே என்ன சொல்லுகிறார்? உலகத்திலே பல பேர் பலவிதமான குணங்களை உடையவர்களாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், எந்தெந்த தேவதைகளாலே கட்டாட்சிக்கப்படுகிறார்களோ அந்தந்த தேவதைகளுடைய அப்படிப்பட்ட குணங்கள் இவனிடத்தில் சாயம் போல ஒட்டி கொள்ளுகிறன. சாயம் போல, அதுக்காகத்தான் ராகாதினேவா என்று இங்கே சாயத்தை எடுத்து உதாரணமாக சொன்னார். இந்த சாயம் எப்படி ஒட்டி கொள்ளுகிறதோ அதுபோல் அந்த தேவதையினுடைய குணம் இவனிடத்திலே ஒட்டி கொள்ளுகிறது. பிரம்மாவாலே கடாட்சிக்கப்பட்டால் பிரம்மாவனுடைய ராஜச குணம் இவன் மேலே சாயமாக ஒட்டி கொள்ளுகிறது. ருத்ரனாலே கடாட்சிக்கப்பட்டால் தாமச குணம் சாயமாக ஒட்டி கொள்ளுகிறது. ஆனால் எம்பெருமானே உன்னாலே கடாட்சிக்கப்பட்டால் மோட்சத்தையே அளிக்க வல்லதான சத்துவகுணம் இவனுக்கு வந்து சேருகிறது என்று இப்படி எம்பெருமானுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ